பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மகேந்திரன். பசித்தர் மகேந்திரன், பசி உணவு மகேந்திரன். புரியுதுங்களா? நிறைய இருக்குது. ரைட்டு, நிறைய வரும். புரியுதுங்களா? பசி எடுத்ததா? பசி எடுத்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. வித்தியாசமாக இருக்குதில்ல? இது மேலே நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம கூட வீடியோ இப்படி ஒன்றும் பார்த்து சூப்பராக இருக்குதுப்பா, எப்பவுமே சிரிச்சிக்கினே பேசுகிறாருப்பா, எந்த வீடியோ பார்த்தாலும் சிரிச்சிக்கினே பேசுகிறாரு. அவர் வீடியோ பார்க்கும்போது நாங்களே கொஞ்சம் சிரிக்கிறோங்க. நம்ம கூட இது மேலே சிரிச்சிக்கணும் ஒன்று, இது மாதிரி இந்த சீரியஸாக அப்படியே ஒரு சீரியஸாக இருக்கிற மாதிரிலாம் இவ்வளோ நாள் இதுக்கு மேலே வானப்பா. பிரபஞ்சகம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பிறரிடம் புகழை தேடி போனால் உங்களுக்கு இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும். எப்படி? இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், பிரச்சனையும் கிடைக்கும். தன்னுடைய உடலுக்குள்ளவும் பிரபஞ்சகத்துக்கும் தேடி போனால் மகிழ்ச்சி கிடைக்கும். எப்படி? தன்னுடைய உடலுக்குள் போனாலும் சரி, பிரபஞ்சகத்துக்குள்ளே போனாலும் சரி, மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பழம் சாப்பிடுகிறீர்கள், அந்த பசி என்பது அந்த பழத்தில் உள்ள சுவையை உரிந்து எவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுக்கிறது. ஒரு காபி சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு செயலும் பசியின் மூலயமாக பார்க்குறீங்க. கண் ஒளி, அது எது? பசி கண்ணிலிருந்து செலவாகுகிறது, அதனால்தான் பார்வை தெரிகிறது. இப்போ எல்லா வேலையும் செய்கிறோம், லாஸ்ட்டாக நமக்கு பசி தானே எடுக்குது, வேறு எதுவுமே எடுக்கலையே. அப்போ இந்த உடம்புல பசி தான் செலவாகுதா? பசி தாங்க செலவாகுது, வேறு எதுவும் இல்லைங்க உள்ள. ஆச்சரியமாக இருக்குதில்ல? என்னென்னவோ சொல்லிங்கிறாங்க, தெரிலங்க. புரியுதுங்களா? பசி தானே எடுக்குது. அப்போது இந்த உடல் இயக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. புலன்கள், கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, தோல் இருக்குது, நாக்கு இருக்குது. இதில் என்ன? இதன் மூலயமாக பசி செலவாகிக்கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் செலவானதான் உடலில் பற்றாக்குறை வருது, அதனால தான் பசி எடுக்குது. இன்றைக்கி தான் புரியுதில்லை, ஏன் பசி எடுக்குதுன்னே ஒரு நாளே தெரிஞ்சிக்காது. இருந்தங்க உடம்புல இருக்கிறது எல்லாம் செலவாகி போச்சுங்க. செலவானால் பசி எடுக்கும், பசி எடுத்தது பசி பெருகும், திருப்பி பசி செலவாகும். புரியுதுங்களா? பேசுகிறோம், போகிறோம், வரோம், செயல் செய்கிறோம், பசி செலவாகும், திருப்பி பசி எடுக்கும், சாப்பிட்ணும். புரியுதுங்களா? ஏங்க நீங்கள் இதை தாங்க செய்ய முடியும், வேறு எது செஞ்சாலும் இந்த உடம்புக்கு யூஸ் ஆகாதுங்க. ஆனால் இது மட்டும் நிரந்தரமாக செஞ்சுன்னு இருக்குங்க. புரியுதுங்களா? அற்புதமான நிகழ்ச்சி. புரியுதுங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சிங்க. புரியுதுங்களா? உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு, கொல்லு பேரனுக்கெல்லாம் பசியும் உணவும் வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரலும் பசி உங்களை விட்டு பிரியவில்லை, உங்களோட உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒரு உயிருக்கும் உத்தரவாதம் எது என்றால் பசி. உண்ணுகிற உணவில் உள்ள சத்தெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற உடலுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் உண்ணு கொண்டு இருக்கிறது. மூக்கின் மூலயமாக காற்று போகிறது, காற்றில் உணவு இருக்கிறது, உண்ணுகிறது. வாயின் மூலயமாக நீர் போகிறது, அந்த நீரில் உள்ள உணவை எடுத்து உயிர் உண்ணுகிறது. அறுசுவை உண்ணுகிறோம். புரியுதுங்களா? உள்ள போது ஜீரணமாவது, சத்துக்கள் பிரிக்கப்படுகிறது, அந்த உணவை உண்ணுகிறது. அப்போ பிரபஞ்சகம் என்பது பசியும் உணவுமே பிரபஞ்சகம். நன்றி, மகிழ்ச்சி. பசி உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடு கருவில் சுமந்த பூமி தாயே, உங்கள் துணையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.